தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். கர்நாடக மாநிலம் சூர்யா சிட்டி பகுதியில் லாரி மோதி படுகாயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜெயசுராஜ், வணக்கம். மேலும் விவரங்கள். அதாவது ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான கனகாபுரம் காவல் நிலையத்துல காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் மகபூப் குட்டலி. இவருக்கு 35 வயது. இவர் கடந்த 24ஆம் தேதி கஞ்சா வழக்கு ஒன்றுல குற்றவாளிகளை தேடி கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி பகுதிக்கு போய் விசாரணை நடத்தினாரு. அப்போ 2 பேரை மகபூப் குட்டலி கைது பண்றாரு கஞ்சா வழக்குல. இவங்க 2 பேரையும் கார்ல அவருடைய கார்ல ஏற்றிக்கொண்டு பெங்களூரு நோக்கி செல்கிறார், கனகாபுரம் நோக்கி செல்கிறார். அப்போது அவரது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக அந்த சூர்யா சிட்டி காவல் நிலையம் அருகே நெடுஞ்சாலையில காரை நிறுத்திட்டு அங்கே நிற்கிறாரு. அந்த நேரத்துல தேசிய நெடுஞ்சாலையில சென்ற ஒரு லாரி இவர் நின்றுகிட்டு இருந்த இடத்துல அந்த கார் மீது பயங்கரமா மோதுது. இதுல அவர் பலத்த காயமடைகிறார். அதே நேரத்துல அந்த காருக்குள்ள அவர் ஏற்கனவே கைது செய்து வைத்திருந்த 2 கஞ்சா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பி ஓடிடுறாங்க. இவர் பலத்த காயமடைந்த நிலையில காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் அவரை மீட்டு பெங்களூர்ல உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. கடந்த சில நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் வட்டாரத்திலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. 35 வயது ஆன இந்த எஸ்ஐ இறந்தது அந்த பகுதி மக்கள் மற்றும் போலீசார் வட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில இந்த விபத்தை திட்டமிட்டு யாராவது நடத்தி இருக்கிறார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த காட்சி தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.